தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. இன்னைக்கு எப்படியாச்சும் கண்டிப்பா போய் பவிய மீட் பண்ணியே ஆகணும். காலையில கடையிலே போய் மீட் பண்ணிடலாம். அப்பதான் ஏதாச்சும் சாக்கு சொல்லி பேச முடியும். கரெக்ட். எனக்கு வேற அவளை அங்க பார்த்துட்டு வந்ததுல இருந்து 2 நாளா அவன் ஞாபகமாவே இருக்கு. அவளை பார்க்கணும் போலே இருக்கு. ஆனா பவி, எனக்கு உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. எப்போ உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகுமோன்னு ஆசையா இருக்கு. என் மனசுல முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. ஆனா உன் மனசுல நான் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எப்ப வரணும்னு எனக்கு தெரியல. இப்பவே உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரணும் போல ஆசையா இருக்கு. இப்ப கூட நான் போய் அம்மா கிட்ட எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னா உடனே வந்து சம்மந்தம் பேசுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உன் மனசுல நான் வரணும். உனக்கும் என்னை பிடிக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அது எப்ப வரும்னு தான் தெரியல. டே விஸ்வா, இங்கே புலம்பிட்டு இருந்த, அவளை மீட் பண்ணவே முடியாது பாத்துக்க. உடனே கிளம்புடா. மச்சான், என்ன காலையிலே சீக்கிரமா எந்திரிச்சு வந்து உட்காந்த மாதிரி தெரியுது? ஆட நீங்க வேற மச்சான். உங்க தங்கச்சி எங்க தூங்க விடுறா? எப்ப பார்த்தாலும் காது கிட்ட வந்து நொய்யி நொய்யின்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கா. அவகிட்ட இருந்தா தூங்க முடியுதான். அதான் எந்திரிச்சு வந்துட்டேன். இந்த பொம்பளைங்களே அப்படிதானே. அத சொல்லுங்க மச்சான். அப்புறம் மச்சான், தங்கச்சி உங்ககிட்ட பேசினாளா? விஸ்வாக்கு ஷில்பாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்கிட்ட கேட்டா. ஆனா அட என்ன மச்சான் நீங்க? அவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு. அவளுக்கு என்ன வயசாகுது? இப்பதான் சின்ன புள்ள. இன்னும் படிப்பு கூட முடிக்காம இருக்கா. இந்த வயசுல அவளுக்கு கல்யாணம் முக்கியமா? விஸ்வாக்கும் அவளுக்கும் செட் ஆகாது. விஸ்வாக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ல. அப்புறம் எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும்? அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணா பார்த்தே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நான்லாம் எதுவுமே நினைக்கல மச்சான். நீங்க அதை விட்டுருங்க. சரி மச்சான், நான் கூட உங்ககிட்ட எப்படிடா பேசி புரிய வைக்கிறதுன்னு நினைச்சேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா சரிங்க மச்சான். மச்சான், விஸ்வாவும் எனக்கு ஒரு புள்ள மாதிரிதான். அவன் சந்தோஷமா இருக்கணும்ல. பிடிக்காத வாழ்க்கையா அவனுக்கு அமைச்சு கொடுக்கறது நல்லதில்ல. விடுங்க. சரி சரி மச்சான். ஐயோ, அப்பாவும் மாமாவும் இங்க இருக்காங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தனே. இப்ப பார்த்தும் பேசாம போனா ஏதாச்சும் நினைப்பாங்க. விஸ்வா, அட என்ன மாப்ள, இவ்ளோ சீக்கிரம் ரெடியா எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்கு? அது அது ஒண்ணும் இல்ல மாமா. இங்க பக்கத்துல. என்னாச்சுப்பா இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்டேன்? வேலைக்கு கிளம்புற மாதிரி கிளம்பிட்டேன். ஆனா 9:30 கிளம்புனா போதுமேப்பா. வேலைக்கு வேலைக்கு இல்லப்பா. அது எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. நான் முடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா ஆபீஸ் வந்துடுறேன். என்ன மாப்ள, முகம் ஃபுல்லா ஒரே சிரிப்பா இருக்கு. ஆ அது அது ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா. சரி மாப்ள, சரி சரி, போயிட்டு வாங்க. சரிங்க மாமா. நான் போயிட்டு வரேன். அப்பா பாய். சரிப்பா, போயிட்டு வா. என்ன மச்சான், விஸ்வா முகத்தை பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. ஆமா மச்சான், நானும் அதுதான் யோசிக்கிறேன். என்னன்னு தெரியல. 2 நாளாவே புள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சரி மச்சான், புள்ள சந்தோஷமா இருக்கிறதுல என்ன போய் தப்பு? சந்தோஷமா இருந்தா சரிதான். ஆ என்னடா விஸ்வா, அங்கிருந்து கிளம்பி வரப்ப நல்ல தைரியமா வந்த. இப்ப என்னமோ மனசெல்லாம் படபடன்னு இருக்கே. ஷாப் ஓப்பன்ல தான் இருக்கு. ஆனா உள்ள ஆள் இருக்க மாதிரியே தெரியலையே. அடடே, வாங்க வாங்க. ஹலோ. என்ன என்ன வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க? இது எங்களோட ஷாப். தெரியுதுங்க. இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் பாத்தீங்களா? அதான் உங்களை வாங்கன்னு கூப்பிட்டேன். ஓ. என்னங்க இவ்ளோ லேட்டா வரீங்க? ஷாப் ஆனா ஓப்பன்ல இருக்கு. என்னது லேட்டா வரனா? ஏங்க 8:30க்குலாம் வந்துட்டேங்க. 9 o'clock தான் ஷாப் ஓப்பன். ஆனா கொஞ்சம் ஆர்டர்லாம் டெலிவரி பண்றதா இருக்கு. அது பேக்கிங்லாம் உள்ள நடந்திருக்கும். அதான் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும்னு சீக்கிரமா வந்தேன். நீங்க சீக்கிரமா வந்துட்டு. ஓ, அப்படிங்களா? ஆமா, எதுக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என்னங்க இது? நான் தான் சொல்லியிருந்தேனே, எங்க கம்பெனிக்கு கொஞ்சம் கொஞ்சம் அழகு பொருள்லாம் வேணும்னு. அதான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஓ, ஆமால. சரி, அப்ப வாங்க உள்ள போலாம். போலாமே. அட, இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரேன். அழகா இருக்குங்க. நல்லா சூப்பரா டிசைன் பண்ணிருக்கீங்களே. நீங்க நாங்க வச்சிருக்கிறதே ஹேண்ட் கிராஃப்ட் ஷாப் தான். நாங்களே டிசைனா பண்ணலனா எப்படிங்க கஸ்டமர்ஸ் வருவாங்க? சோ எங்க ஷாப்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கிரியேட்டிவா தான் பண்ணிருப்போம். தெரியுது தெரியுது. அக்கா, அக்கா, அவி அக்கா, டேய் பப்ளு,
நீ என்னடா திடீர்னு வந்து நிக்கிற? எக்ஸாம் முடியற வரையும் வரக்கூடாதுன்னு தானே சொல்லி வச்சிருந்தேன். எதுக்கு வந்த? அக்கா எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ செமஸ்டர் ஹாலிடே. ஓ எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? அப்ப சரி. ஆமா எக்ஸாம்ல எப்படி பண்ணிருக்க? சூப்பரா பண்ணிருக்கேன்க்கா. ஓகேடா. பப்ளு விஸ்வானா நீங்களா? அண்ணா வாங்க. நல்லா இருக்கீங்களாண்ணா? ம் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேனா. டேய் உனக்கு இவர தெரியுமா? அக்கா இவர்தான் விஸ்வா அண்ணா. அம்மா ஒருத்தர் வீட்ல வேலை செய்றாங்கல்ல, அந்த அண்ணா கூட ஃபாரின்ல இருக்காரு, லண்டன்ல இருக்காருன்னு சொல்லியிருந்தனே, அவர் லேப்டாப் கூட எனக்கு வாங்கிட்டு வந்தாருன்னு சொன்னேன்லக்கா, இவர்தான் அந்த அண்ணா. என்னடா சொல்ற? இவங்க வீட்லயும் அம்மா வேலை பாக்குறாங்க? ஆமாக்கா. என்னண்ணா நீங்க கடைக்கெல்லாம் வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னு அம்மா கிட்ட சொல்லியிருந்தா நானே வாங்கிட்டு வந்திருப்பேனேண்ணா. அது ஒன்றும் இல்லை பப்ளு. அது கம்பெனிக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வேண்டியதா இருக்கு. அதான்டா நானே வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரிங்கண்ணா வாங்கண்ணா. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு கேளுங்க, நான் காட்டுறேண்ணா. அக்காங்க சூப்பரா செஞ்சு வச்சிருக்காங்க. நிறைய இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்கண்ணா. நிறைய டிசைன்ஸ் இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பார்க்கலாம்டா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னங்க சடனா திடீர்னு தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? எதுக்கு? இல்லங்க, பப்ளு எப்பயும் உங்களை பத்தி சொல்லியிருக்கான். ஆனா அது நீங்க தான் எனக்கு தெரியாது. உண்மையாவே அவனுக்காக லேப்டாப்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவன் படிப்புக்கெல்லாம் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல, அதாங்க. நான் உங்களை எப்ப பார்த்தாலும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன், அதான் தேங்க்ஸ் சொன்னேன். அவனுக்கு இவ்வளோ நாள் நீங்க பண்ற ஹெல்ப் எல்லாம் பெருசுங்க. அவங்க அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இவனை படிக்க வைக்கிறாங்க. இதுல நீங்களும் படிப்புக்கு ஹெல்ப் பண்றீங்கல்ல, அதான். அட இதுல என்னங்க இருக்கு? எனக்கு சாந்தி அம்மாவும் அம்மா மாதிரி தான். அவங்கள சின்ன வயசுல இருந்தே நான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டே பழகிட்டேன். அப்படி பார்த்தா இவன் எனக்கு தம்பி மாதிரி தானே. இதுல என்ன இருக்கு? எனக்கு செய்யணும்னு தோணுது, நான் செய்யறேன். உண்மையாவே உங்களுக்கு பெரிய மனசுதாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் எப்பயும் போலதான் இருக்கேன். நீ மாறவே இல்லடா சின்னு. அப்ப இருந்து இப்ப வரையும் ஒரே மாதிரி இருக்கல்ல. என்னங்க? ஒன்றும் இல்லைங்க. சரி உங்க கம்பெனிக்கு ஏதோ பொருள்லாம் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க. பப்ளு உங்களுக்கு எல்லாம் காட்டுவான். வாங்கண்ணா. நீ போ பப்ளு, இதோ வரேன். சரிங்கண்ணா, நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன், வாங்க. ஆ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கா. ஆனா எப்ப பார்த்தாலும் அந்த மூஞ்சில சிரிப்பே வர மாட்டேங்குது. உம்முனே இருக்கா. இன்னைக்கு என்னமோ அதிசயமா சிரிக்கிறாளே. ஏ பவி, என்னடி பண்ற? சிரிக்காத. என்னாச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே சிரிச்சிட்டு இருந்தா, திடீர்னு அமைதியாயிட்டா. இவளை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஏங்க உள்ள போங்க. பப்ளு உங்களுக்கு எல்லாம் எடுத்து காட்டுவான். உங்களுக்கு எது எதெல்லாம் பிடிச்சிருக்கோ தனியா எடுத்து வைங்க. மொத்தமா நாங்க பேக் பண்ணி கூட டெலிவரி பண்ணிடுவோம். ஓகேங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஸோ நான் கிளம்புறேன். அப்புறம் ஆம், நீங்களும் இன்னைக்கு ஷாப்க்கு போறீங்கல்ல, நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா என் கூட வரலாமே. நானே உங்களை ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறேன். இல்ல சார், பரவாயில்ல. என்னை ட்ராப் பண்ணிட்டு போனா கண்டிப்பா உங்களுக்கு லேட் ஆகும்ல. பரவாயில்ல சார். மாமா எனக்கு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாரு. அதனால நான் ஆட்டோலே போயிட்டு வந்துடுறேன் சார். ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதில் என்ன லேட் ஆக போகுது? நான் ட்ராப் பண்ணிட்டே போகிறேன். உங்களோட ஷாப் எந்த பக்கம், எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு மட்டும் சொல்லுங்க. நான் கண்டிப்பாக ட்ராப் பண்ணிட்டு நான் ஆஃபீஸ் போகிறேங்க. எனக்கு ஒன்றும் லேட் ஆகல. வாங்க. இல்ல சார், பரவாயில்ல. நீங்க கிளம்புங்க. மாமா கிட்ட நான் சொல்லிட்டேன் சார். அவரு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. எனக்காக எதுக்கு சார் நீங்க? பரவாயில்ல சார், நானே போய்க்கிறேன். ஆர் யூ ஷூர்? உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் எதுவும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே. சார் என்னங்க? அது வந்து சார், வீட்ல இருந்து நான் அங்க ஷாப்புக்கு தேவையான பொருள்லாம் வச்சிருப்பேன்ல சார், அதெல்லாம் அப்பா பேக் பண்ணி அனுப்புறேன்னு சொன்னாரு. அதான் இந்த வீட்டு அட்ரஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறீங்களா? அப்பா அட்ரஸ் கேட்டாரு. எனக்கு வீட்டில் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே.
நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். 1 minute. என்ன கரெக்டா நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ம் சரி, அவரே அங்க தனியா பேக் பண்ணிடுவாரா? அவருக்கு கஷ்டமா இருக்க போகுது. யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு? இல்ல சார், நேத்து ஈவினிங் பவியும் அப்புறம் பக்கத்து வீட்டு பையனும் வந்து பேக் பண்ணிட்டாங்களாம். ரெடியா தான் இருக்கான். அது அனுப்புறதுக்கு மட்டும்தான் அட்ரஸ். அப்படியா? ஓகே ஓகே. சரி, ஈவினிங் எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் வருவீங்க? சார் 6:30க்கு ஷாப் க்ளோஸ் பண்ணுவோம் சார். ஓ, ஓகே ஓகே. அப்போ ஈவினிங் எப்படி? நான் வந்து பிக்கப். இல்ல சார், பரவாயில்ல. அது மாமா மார்னிங்க்கும் ஈவினிங்க்கும் சேர்ந்து தான் ஆட்டோ புக் பண்றதா சொன்னாரு. அவங்க கிட்ட ரெகுலரா சொல்லிடுறதாவும் சொல்லியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்களே ஆஃபீஸ்ல இருந்து டயர்டா தான் வருவீங்க. பரவாயில்ல சார், நான் ஆட்டோலே வந்துடுவேன். சரிங்க, 10 மணிக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நான் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும். ஆ, நீங்க போயிட்டு வாங்க. எதுவா இருந்தாலும் ஈவினிங் பேசிக்கலாம். ம் ஓகே சார். எனக்கென வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா நடக்கையில் உந்தன் அப்பா, இந்த கண்ணு இந்த கண்ணை பார்த்தா ஏன் ஏதோ மாதிரி பண்ணுது? அந்த கண்ணுல என்னமோ இருக்கு. வாமா புது பொண்ணு. அவி, எவ்வளோ நாள் கழிச்சு ஷாப்புக்கு வர. அதான் சும்மா ரெடி. நானே பயந்துட்டே இருந்தேன் அவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு. ஆனா கேட்ட உடனே டக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்கடி. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே மீரா. அதே சந்தோஷத்தோட இன்னொன்னும் சொல்ல போறேன். என்னடி? ஆமாம், அன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு ஜுவல்லரி டிசைன் பண்ணி கொடுத்தேன்ல, அந்த கம்பெனில இருந்து இன்னொரு ஆர்டரும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. பண்றியா? என்ன பவி சொல்ற? புது ஆர்டர் வந்திருக்கா? ஆமா, நானும் பார்த்தேன். சிம்பிள் டிசைன்ஸ் தான். 2 டிசைன் கேட்டிருக்காங்க. ஒரு டிசைனுக்கு 10 to 15,000 கோட் பண்ணிருக்காங்க. அத பெஸ்டா இருந்தா கொடுப்பாங்க போல. அப்படியா? போன முறை நான் பண்ண கம்பெனினா மெஜஸ்டிக் டிசைன்ஸ் தானே? அதே கம்பெனில இருந்தா வந்திருக்கா? ஆமா மீரா. அது இந்த ஃப்ரைடேக்குள்ள லாஸ்ட் டேட்னு போட்டிருக்கு. செய்றியா இல்ல வேண்டாமா? ஏய் பவி, நான் செய்றேன்டி. செஞ்சா கண்டிப்பா அமௌண்ட் கிடைக்கும்ல. அப்பா அம்மாக்கு கொடுக்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தியா? கரெக்டு தான். நான் செய்றேன். 2 டிசைனா பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரைடே வரையும் டைம் இருக்குல்ல. அப்போ ஓகே. அதான் நீ எப்படியும் செய்வேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்கிட்ட கேட்காமே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, அப்போ பண்ணிடலாம். சரி சரி வா, நியூ ஆர்டர்ஸ் இருக்கு. அப்புறம் பழைய டிசைன்ஸ் 2 கேட்டாங்க, அது மட்டும் நான் செஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் நியூ டிசைனுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அது மட்டும் பார்த்து கொஞ்சம் ட்ரா பண்ணணும். ஓகே பவி, போலாம் வா, பண்ணிடலாம். ஓகே மீரா, வா. மீரா ஷாப்க்கு போய் ரீச் ஆயிருப்பாங்களா? கேட்கலான்னா ஃபோன் நம்பர் கூட இல்லையே. தெரிஞ்ச ஆட்டோல தான் அப்பா அனுப்பி விடுறதா சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ கண்டிப்பா சேஃபா தான் போயிருப்பாங்க. இருந்தாலும் ரீச் ஆனாங்களா இல்லையான்னு எனக்கே இப்படி தோணிட்டே இருக்கு. முதல்ல அவங்க கிட்ட பேசி அவங்க ஃபோன் நம்பர் வாங்கணும். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஏ சார், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? ஐ நீட் டு மீட் மிஸ்டர் கார்த்திக். அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா சார்? நோ, ஆக்சுவலி சடன் பிளானா தான் வந்திருக்கேன். பிரேம் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும். ஓ ஓகே சார், ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. நான் சார் கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். யா ஓகே. சார் எஸ் ஃபாத்திமா. சார், உங்களை மீட் பண்றதுக்காக பிரேம்னு ஒருத்தர் வந்திருக்காரு. பட் அவர்கிட்ட எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்ல சார். சடனா வந்திருக்கிறதா சொல்றாரு. ஸோ ஷால் ஐ சென்ட் ஹிம் இன் சார்? பிரேமா சொன்னீங்க? ஆமா சார். ஓகே, வர சொல்லுங்க. ஓகே சார். சார், உங்களை கார்த்திக் சார் உள்ள வர சொன்னாரு. நீங்க போய் மீட் பண்ணுங்க சார். ஓகே, தேங்க் யூ. ஹாய் பிரேம், வெல்கம் வெல்கம். ஹலோ கார்த்திக், ஹவ் ஆர் யூ? யா, ஐ அம் குட் பிரேம். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. ஹாப்பி மேரிட் லைஃப் மிஸ்டர் கார்த்திக். தேங்க் யூ. சாரி கார்த்திக், மேரேஜ் முடிஞ்சதுக்கு உடனே உங்களை வந்து மீட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேலையா வெளியே போற மாதிரி ஆயிடுச்சு, அதான் வர முடியல. நோ ப்ராப்ளம் பிரேம். எங்க வீட்லயும் கொஞ்சம் ப்ராப்ளம். நானே இன்னைக்கு தான் ஆஃபீஸ் வந்திருக்கேன். ஓ ஓகே ஓகே. உங்க வைஃப் எப்படி இருக்காங்க? யா, ஷீ இஸ் குட். மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது மிஸ்டர் கார்த்திக்? யா, ஆஸ் ஆஃப் நவ் போது. என்னப்பா இவ்ளோ சலுப்பா சொல்றீங்க? ஏன் பிரேம் கேக்குறீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? என் மேரேஜ் நடந்ததா கேட்டீங்கன்னா உங்களுக்கே ஷாக்கா தான் இருக்கும். அப்படி என்னங்க ஆச்சு?
ஓ மை காட், சாரி கார்த்திக், இதெல்லாம் எனக்கு தெரியாது பாத்தீங்களா, அதான். இட்ஸ் ஓகே பிரேம். நடக்கணும்னு இருக்கிறத கண்டிப்பா நடக்க தானே செய்யும். ஸோ நோ ப்ராப்ளம். ஆனா எனக்கு புரியுது மிஸ்டர் கார்த்திக், அதுல இருந்து வெளியே வரதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வாங்க. நத்திங் லைக் தட் பிரேம். ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருந்தது. பட் நவ் ஐம் ஓகே. ஓகே ஓகே. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எப்போ நேர்ல பார்த்தாலும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் பிரேம். தேங்க்யூ ஸோ மச். எனக்காக ஸ்ரீ அவங்க பெயிண்டிங் அனுப்பியிருந்தாங்க. நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரேம். ரொம்ப அழகா இருந்துச்சு. அது அவங்க கையால எனக்கு ஒரு மேரேஜ் கிஃப்ட். ரியலி ரொம்ப ஹாப்பி. எனக்கு தெரியும் கார்த்திக், நீங்க அவங்களோட எவ்வளவு பெரிய ஃபேனுன்னு. அதான் உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கா தோணுச்சு. வேற எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்ரீயோட பெயிண்டிங் தான் நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதான் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் பிரேம். அப்புறம் பிரேம், வேற ஏதாச்சும் எக்ஸிபிஷன் அனௌன்ஸ் பண்றீங்களா? இன்னும் கம்மிங் வீக்ஸ்ல? நோ கார்த்திக், இன்னும் 2 months கழிச்சு ஒண்ணு இருக்கு. இன்னும் எந்த ஆர்டிஸ்ட்க்குமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. அது இன்னும் ஒரு 1 month கழிச்சு கொடுத்துக்கலான்னு இருக்கோம். ஸோ பார்க்கலாம். ஓ, ஓகே. டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் கார்த்திக். ஜஸ்ட் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். இன்னொரு நாள் முடிஞ்சா உங்க ஒய்ஃபோட சேர்ந்து மீட் பண்ணலாம். ஓகே. யா, ஷூர்.